தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் உங்கள் அபிமான வணக்கம் நேத்ராவின் கலந்துரையாடல் பகுதியில் எப்பொழுதும் நாங்கள் கலைகளையும் கலைஞர்களையும் போற்றிக்கொண்டே இருப்போம் எங்களுடைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில். அந்த வகையில் இப்பொழுது கர்நாடக இசை கலைஞர், கர்நாடக இசை ஆசிரியர் திருமாறன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அவருடைய இசை பயணம், இந்த கர்நாடக இசையில் அவருடைய முதலாவது பயணத்தில் இருந்து இப்பொழுது வரைக்கும் அவருடைய பயணம் எவ்வாறு செல்கின்றது என்று அவரிடமே கேட்போம். அவர் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம். கர்நாடக இசை அப்படி என்பது நிச்சயமாக ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை நாங்கள் நிறைய பயிற்சிகள் செய்துதான் எடுத்துக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நான் கர்நாடக இசைத்துறைக்குள் தான் செல்ல வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எவ்வாறு வந்தது? சின்னிலிருந்து ஒரு நான் கோயிலில் பாடுற தேவாரம், அம்மா சொல்லி பாட தேவாரம் பாடியிருக்கேன். இப்போ வந்து அம்மாவோட விருப்பம், அம்மாவோட சொந்த எல்லாரும் இந்த வயலின் இசைத்துறையில் நிறைய இருக்கணும். அப்போ அதில் என்னையும் அப்படி உருவாக்கணுன்ற ஒரு ஆசை அம்மாவுக்கு. அதாவது உறவினர்கள் அனைவரும் உங்களை இவ்வாறு. சரி, எங்களுக்கு நாங்கள் இப்பொழுது எங்களுடைய நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் முதலாவதாக ஒரு பாடல் மூலமாகவே ஆரம்பிப்போம். உங்களுடைய ஒரு இசை பாடலை நாங்கள் பார்த்து விடுவோம். சரி. மாயன் குழல் இசையில் மயங்கி விட்டேனடி, மாயன் குழல் இசையில் மயங்கி விட்டேனடி, போயவரை கூட்டி வாடி புண்ணியம் உண்டடி, மாயன் குழல் இசையில் மயங்கி விட்டேனடி, போயவரை கூட்டி வாடி புண்ணியம் உண்டடி, மாயன் குழல் இசையில் மயங்கி விட்டேனடி. தாய் பிரிந்த கன்று போல் தவிக்குதடி நெஞ்சம், தாய் பிரிந்த கன்று போல் தவிக்குதடி நெஞ்சம், ஆயர்குலச் சிறுவன் ஆவிற்கினிய அன்பன், மாயன் குழல் இசையில் மயங்கி விட்டேனடி. மாயன் குழல் இசையில் நீங்கள் மயங்கியது போல உங்களுடைய குரல் இசையில் நான் மயங்கிவிட்டேன் என்று சொல்லலாம். அருமையாக இருந்தது இந்த பாடல், அழகாக. இதை நாங்கள் நிப்பாட்டிவிட்டோம். சரி, ஓகே. எந்த வயதில் இருந்து நீங்கள் உங்களுடைய இந்த இசை பயணத்தை ஆரம்பித்தீர்கள்? நாங்கள் ஆரம்பத்தில் திருவண்ணாமலை இருந்தாங்க. இப்போ வந்து 85ஆம் ஆண்டு நாங்கள் யாழ்ப்பாணம் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துட்டு அங்கே இருக்கணுண்டு. அப்போ அது எங்களுக்கு வசதியாக கிடைக்கிறது வசதியாக போச்சு. அங்கே நம்மளோட சித்தப்பா வயலின் மாஸ்டர் இருந்தவர், சுபா சுந்தரம், காந்தி மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் அங்கே இருந்தவர். அப்போ அம்மாவுக்கு நான் அங்கே போனோன்னா 86ஆம் ஆண்டு நான் வயலில் படிக்க வலிக்கிட்டேன். யார் யாரிடமெல்லாம் நீங்கள் இந்த கர்நாடக இசை சங்கீதத்தையும் வயலினையும் நீங்கள் இந்த திறமையை பெற்றுக்கொண்டீர்கள் கல்வி மூலமாக? 86ஆம் ஆண்டு பாட்டாட்ட படிக்க வலிக்கிட்டான். வலிக்கிட்டு படித்தோன்றிருக்கு. அவர் 88ஆம் ஆண்டு அவர் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு போயிட்டார். அதால் எனக்கு தொடரலாம் போச்சு, அப்படியே இடையில விடுபட்டுது. இப்போ வந்து நான் 8ஆம் ஆண்டில் தொடங்கினான், 10ஆம் ஆண்டு வரைக்கும் விடுபட்டு. அதில் இப்போ இந்த ஏஎல் படிக்கிறதோடு அது அப்படியே விடுபட்டு. இப்போ இந்த 91ஆம் ஆண்டு நான் திருப்பி அம்மாவோட உறவினரால் தான் சித்தி விநாயகம் மாஸ்டர்னு சொல்லி அவர்கிட்ட நான் தொடர வலிக்கிட்டேன். அவரும் வயசானால், அதால் அவர் என்ன செய்யறா கொஞ்சம் அதில் அவருக்கு ஏலாம் போச்சு. நான் 3rd grade எடுத்துட்டு அங்கே போனேன். 4th grade 4வது எடுக்கிறதுக்கு எனக்கு அவரால் ஏலாம் போச்சு. அப்போ இந்த அம்மாவோட மச்சாவோட பெருத்துறை இருந்தவர், அவவும் இசை வயலின். அவர்கிட்ட போய் படித்து 4வது வருஷத்தை நான் முடிச்சு கொண்டேன். அப்ப நீங்க இந்த எல்லா விதமான வகுப்புகள், அதாவது தாண்டி வந்த அனைத்து படிகளும் உங்களுடைய உறவினர்கள், அதாவது அம்மாவின் உறவினர்கள் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். அது உங்களுக்கு எவ்வளவு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்தது? என்ன அன்பா எனக்கு இந்த குருவன்று சொல்லி இல்லை, உறவினரோட எல்லாரும் உறவினர்கள் அப்படியே நிறுத்த பிறகு அவர்கிட்ட போயிடலாம். பருத்துறையும் நாங்களும் யாழ்ப்பாணம் டவுனுன்னு சொல்ல தூரம். அப்போ அதில் நாங்கள் அவர்கிட்ட போகலாம். அதில் இப்போ இந்த பாக்கிலஜி மின்னராஜான்னு ஒரு மிஸ்ஸிட்ட அவள் எங்களை உறவினர் இல்லை, அவர்கிட்ட படிக்க வைக்கிறேன். படித்து கொண்டிருக்காங்க. எனக்கு அகாடமி கிடச்சிது. அப்போ அகாடமியில் படிக்க வைக்க கோபிதாஸ், வயலின் கோபிதாஸ், சுந்தரமதி கோபிதாஸ் அண்ணா சந்திக்கிறார். அவரை கொண்டு எனக்கு அவரை போல வாசிக்கணுன்ற ஆசை. அப்போ அவர் எங்களுக்கு டெமோவாக டீச் பண்ண படிப்பிக்க வலிக்கிட்டார். அவர் கொஞ்சம் கூட கண்டிப்பாக கவனம் இருப்பார்.
அப்போ எங்களுக்கு அங்கே அந்த நேரம் நாங்கள் கேட்குறது கூட இது இல்லை. யாழ்ப்பாணத்தில் ஒரு சிக்கட்டான நிலையம், பேட்ரி இல்லை. நாங்கள் சுற்றித்தான் டைனோவில் சுற்றித்தான் நாங்கள் பாட்டு கேட்கணும். அப்போ அந்த விதத்தில் அவர் சொல்லுவார், நீங்கள் இந்த கச்சேரி கேட்டுட்டு வரணும், அடுத்த நாள் கச்சேரி கேட்டு நான் என்னென்ன ராகம்னு வெளிக்கொண்டு கொஞ்சம் சொல்லணும் அவருக்கு. அப்போ 20 ரூபா சுற்றி கேட்போம், டைனமோ சுற்றி தான் ரேடியோ கேட்குறது. கேட்டு போய் அவர் கொஞ்சம் அப்படி படித்தோண்டு வரைக்கும் நல்ல எனக்கு நல்ல ஆர்வமாகவும் நல்ல நிறைய பயிற்சியும் செய்து கொண்டு வந்தேன். அந்த 2 வருஷம் சரியான ஒரு கடும் பயிற்சி. அதான் கடும் பயிற்சி என்கின்ற ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் இந்த காலத்தில் எல்லாவற்றையும் இலகுவாக பெற்றுவிடலாம் அப்படி என்கின்ற ஒரு மனநிலை மாணவர்களிடத்தில் இருக்கின்றது. எந்த படிப்பாக இருந்தாலும் நான் போனேன்னா ஈஸியாக படிச்சுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவ்வாறு இல்லை தானே. இந்த ஒரு கர்நாடக இசையில் நிறைய இருக்கின்றது, கருவிகள் இருக்கின்றது, பரதநாட்டியம் இருக்கின்றது. அவற்றை கற்பதற்கு நாங்கள் கடும் பயிற்சி இருக்க வேண்டும். நீங்கள் அவ்வாறான பயிற்சியை கடந்து வந்தவர் தானே இல்லையா? 2 வருஷம் சரியாக கஷ்டப்படினான். இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் திருப்பி நாங்கள் இடம்பெயர்ந்து வலிக்கிட்டோம். திருப்பி 95ஆம் ஆண்டு இடப்பெயர், யாழ்ப்பாணம் இடப்பெயர் இடம்பெயர்ந்து வந்து வன்னிக்குள்ளே வந்ததில் திருப்பி விடுபட்டுது, எல்லாம் விடுபட்டு. அப்போ வேறு துறையில் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம், படிப்பே இல்லாமல் போகிறேன். அப்போ அம்மா விட மாட்டேன்ட்டா, அழுவா, இதுக்குள்ளே நீ போகாத, இந்த நீ இசைக்குள்ளான் வரணும். அப்போ அப்படி அங்கே வச்சுருந்தா நான் மாறிடுன்னு சொல்லி 96ஆம் ஆண்டு கடைசியில் இங்கே திருவண்ணாமலையே கூட்டிக் வந்துட்டேன். திருவண்ணாமலை கூட்டிக் வந்தால் திருவண்ணாமலையும் எங்களுக்கு படிக்கிறது வசதி இல்லை. 97ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் கொஞ்சம் பிரச்சனை நேரம், நாங்கள் போய் ஆக்கெல்லாம் குறைவு, இடப்பெயர் நடந்து கொஞ்சம் குறைவு. அப்போ அங்கே தானே கூட்டிக் கொண்டு போயிட்டா. கூட்டிக் கொண்டு அகாடமியை முடித்து 99ஆம் ஆண்டு நான் பட்டமளிப்பு, அதாவது ஒரு கர்நாடக இசை பட்டத்தை முடித்தவராக இருக்கிறீர்கள். நாங்கள் தொடர்ச்சியாக நிறைய பேசுவதற்கு இருக்கின்றது. அதற்கு முன்பாக நினைவலைகளை பகிரும் வண்ணம் சில புகைப்படங்களை நாங்கள் பார்த்துவிட்டு வருவோம். ஒவ்வொரு புகைப்படத்தின் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது என்ன புகைப்படம்? இது வந்து இப்போ அஸ்தி அடிகள் என்ற ஒரு சுவாமி இருக்கிறார். அவர் ஒவ்வொரு வருஷம் இப்போ ஒரு திருகோணமலையில் தானே ப்ரோக்ராம் செய்து அவரால் நாங்கள் திருவண்ணாமலையில் கொஞ்சம் உயிர்ப்பிச்சு கொண்டு நிலைத்திருக்கிறது. நிச்சயமாக அவருடைய ஒரு கலை நிகழ்ச்சியில் தான் இந்த புகைப்படங்கள். இதில் நீங்கள் வயலின் வாசித்திருக்கிறீர்கள். சரி, ஓகே. இது திருகோணமலையில். இது என்ன நிகழ்ச்சி? இது ஒரு தம்பலாம் கோணசோயில் ஒரு 2002ஆம் ஆண்டு நடந்த நிகழ்ச்சி, சமாதானத்துக்குள்ள நடந்த நிகழ்ச்சி. இது உங்களுடைய பட்டமளிப்பு விழா. இதெல்லாம் மிகவும் பழமையான புகைப்படங்களாக இருக்கின்றது, ஒரு பழமையான நினைவலைகள். இவர் தான் எங்கள் அம்மாடா சித்தப்பா. இவர்கிட்ட நான் ஆரம்பத்தில் படிக்க வலிக்கிட்டது. அடுத்ததாக இது எங்களோட சண்முக இந்து மகளிர் சொல்லியில் ஒவ்வொரு வருஷமும் கெட் டுகெதர் நடக்க ப்ரோக்ராம் செய்ய. அப்போ நான் தான் அதை கோஆர்டினேட் பண்ணி செய்ய. இல்லை, மாணவர்கள் மாணவர்களும் இருக்கணும். இந்த தொங்கலில் இருக்கிறது இந்த மகள் வயலினுடைய இருக்கிறார். அப்போ உங்களுடைய வாரிசுகளையும் நீங்கள் கலைத்துறைக்குள் தான் ஈடுபடுத்தினீர்கள் இல்லையா? இந்த புகைப்படத்தை பற்றி பேசிடுவோம். இதுவும் திருவண்ணாமலையில் ஒரு முக்கியமான ஒரு கலையை வளர்க்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிற வைஃப். அவர்கள் மூலமாக வழங்கப்பட்ட ஒரு விஜயாமிஸ் உண்டு, வேறு கலாலயம் ஒன்று வச்சிருக்கணும். அதில் நாங்கள் படிப்பிச்சோம். அப்போ இதை நீங்கள் ஒரு பாடல் பாடுகின்றீர்கள். இது நான் படிக்க அங்கே அகாடமியில் படித்து கொண்டிருக்க ஒரு ப்ரோக்ராம் உண்டு, ஒரு ப்ரோக்ராம் செய்கிறாங்க. அதில் இந்த பழைய புகைப்படங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, அதாவது இவ்வாறான ஒரு காலகட்டத்தை நாங்கள் அதிகமாக தொலைத்து விட்டோம் என்கின்ற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கின்றது. இப்பொழுதெல்லாம் யார் இவ்வாறு புகைப்படங்களை எடுத்து வைப்பார்கள்? எல்லோரும் ஃபோனில் தானே வைத்திருக்கின்றார்கள். இந்த புகைப்படங்களை பற்றி கூறுங்கள். அது முதல் போனது நான் முதல் கச்சேரியாக தான் இந்த ஒரு மிஸ்வரால் இருந்தவன் பாய்க்கலி ஜீவனராஜா அவர்களுடைய கச்சேரியில் வாசித்தது. அது நாங்கள் செய்தாங்க, நாங்கள் 2 பேர் செய்தது. இது வந்து மிருதங்கநாதான்னு சொல்லி காண்டிவன் சார்ன்னு சொல்லி அவர் மிருதங்க மாஸ்டர் 2013 பெரிய ஒரு நிகழ்ச்சியாக செய்தவர். அப்போ அதில் வாசிச்ச இது இப்போ இதை சொல்ல இது அவர் அஸ்தி அடிகள் செய்த ஒரு பெரிய ப்ரோக்ராம், பெரிய அது 4 மணி நேரம் ப்ரோக்ராம் திருகோணமலையில். 4 மணி நேரம் தொடர்ந்து நாங்கள் ப்ளே பண்ணி வாசிக்க வேண்டியிருந்தது. அதில் அவர் ஐவகை மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கி இருப்பார்கள் அல்லவா? மாணவர்களும் ஆசிரியர்களும்
திருவண்ணாமலையில் எல்லா நடன ஆசிரியர்களும் எல்லா சங்கீத ஆசிரியர்களையும் சேர்த்து ஒன்றிணைக்கி எழுதப்பட்டது. இதென்ற மாணவி பக்குவத்தையும் வாசிக்கிறார். மாணவி அவ ஒரு மருத்துவ துறையில் ஈடுபட்டிருக்கா. மருத்துவத்துறை மாணவி, அதாவது மருத்துவம் படிக்கின்ற ஒருவர் உங்களிடம் இப்பதான் ஈடுபட்டிருக்கா. அவ மாணவிய வயலின் பக்குவத்தையும் வாசிக்கிறார். இது அனைத்து விதமான இசைக்கருவிகளையும் ஒன்றாக பயன்படுத்திய ஒரு பள்ளியாக இருக்கின்றது இல்லையா? ப்ரோக்ராம் செய்யறாங்க. அருமையான அழகான பல புகைப்படங்கள், அந்த நினைவுகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது? இத்தனை வருட காலமாக நாங்கள் இந்த பயணத்தை கடந்து வந்து விட்டோம் என்று நினைக்கும் பொழுது எவ்வாறு இருக்கு? சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய போக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். வழக்கமாக நாங்கள் இந்த இசைக்கலைஞர்களிடம் ஒரு கேள்வி கேட்போம். அதாவது அவர்களுடைய குடும்பத்தில் வந்து நீ ஏன் இசைத்துறைக்கு போகின்றாய், அதில் உனக்கு பெரிதாக வருமானம் இருக்காது என்று நிறைய பேர் சொல்லக்கூடியதாக கேட்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் உங்களுடைய குடும்பமே மொத்தமாக சேர்ந்து நீ இசைத்துறைக்குத்தான் செல்ல வேண்டும், சங்கீதத்திற்குத்தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? எனக்கு அது சந்தோஷமா இருக்கு. இதை எல்லாரும் சொல்றாங்க, ஆனால் இதை ஒரு சந்தோஷம் இருக்காது. மன திருப்தி, சந்தோஷம், நிறைய ஆக்களோட தொடர்புகள் எல்லாம் கிடைக்கும். அது மாதிரி இந்த துறையில் இறங்கின ஒரு நல்ல உச்சநிலைக்கு எல்லா இடம் ஒரு பப்ளிக்காக வரலாம். நாங்கள் அடுத்ததாக நிறைய கேள்விகள் இருக்கின்றது. அந்த கேள்விக்கு முன்பாக இந்த வயலின் இருக்கின்றது, இதை அப்படியே வைத்திருக்கின்றீர்களே, இதை வைத்து என்ன செய்ய போகின்றீர்கள் என்று நேயர்கள் ஒரு கேள்வி கேட்பார்கள். எங்களுடைய இந்த கலைஞருடைய திறமையை இப்பொழுது நாங்கள் இந்த வயலின் மூலமாக வெளிக்காட்டுவோம். நிச்சயமாக நேரடியாக நாங்கள் ஒரு வயலின் இசை நிகழ்ச்சியை இப்பொழுது பார்வையிட போகின்றோம் மக்களே. அருமை அருமை அருமை. மிக அற்புதமான ஒரு இசையை நாங்கள் கேட்டிருந்தோம். அதாவது இது வந்து நிச்சயமாக எளிதில் அனைவருக்கும் கிடைத்து விடாது அல்லவா? அதற்கான ஒரு ஒரு வரப்பிரசாதமாக நமக்கு ஒரு ஞானம் இருக்க வேண்டும். முதல் முறையாக நீங்கள் மேடை ஏறி ஒரு வயலின் இசையை வாசிக்கும் பொழுது உங்களுக்குள் இருந்த ஒரு எண்ணம் எதுவாக இருந்தது? எவ்வாறாவது நல்லபடியாக வாசித்து விட வேண்டும், அல்லது என்ன நினைப்பார்கள், ஒரு நல்ல இசையை வழங்க, அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எதை நினைத்து கொண்டிருக்கீங்க? நாங்கள் அதான் முதல் அந்த 2 பேர் நாங்கள் வாசினாங்க. அதில் முதல் மேல் கச்சேரி பதட்டமும் இதுவும் இருந்தது. அப்போ யாழ்ப்பாணம் இளங்கலைஞர் மன்றத்தில் 92ஆம் ஆண்டு நடந்தது. அப்போ அதில் வாசிட்டு இறங்க ஒரு சந்தோஷமான செய்யண்டா வேறு பெரிய பல இசைக்கலைஞர்கள் வந்து இந்த கையை பிடிச்சி கொஞ்சி பிடிச்சிருந்தேன். இந்த கை எனக்கு பிரகாசிக்கும். இது ஒரு நிகழ்ச்சியான தருணமாக இருக்கின்றது. இது போன்று எத்தனையோ கச்சேரிகளை நீங்கள் செய்திருப்பீர்கள். பார்வையாளர்களிடமிருந்து உங்களுக்கு வந்த ஒரு நெகிழ்ச்சியான ஒரு வரவேற்பாக நீங்கள் எவற்றை பார்க்கின்றீர்கள்? நிறைய வந்திருக்கும், அதாவது பார்வையாளர்கள் உங்களுக்காக நிறைய கமெண்ட்ஸ் சொல்லியிருப்பார்கள். என்னென்ன கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்னமும் ஞாபகத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது?
எல்லோரும் பொதுவாக வந்து நல்லா இருக்குது, நல்ல நல்ல இனிமையாக இருக்குது, நல்ல சுத்தமாக இருக்குது, எல்லோரும் வாழ்த்து வழக்கம். நிச்சயமாக அது உங்களுக்கு நிறைய விடயங்களில் பயன் தரக்கூடியதாக இருந்திருக்கும். நீங்கள் இலங்கையில் ஒரு வயலின் இசைக்கலைஞர் எந்தளவு தூரத்திற்கு இந்த வயலின் இசையை பெற்றுக்கொள்ள முடியும், அதன் மூலமாக புகழடைய முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதாவது இந்த வயலின் இசைக்குள் நான் வர வேண்டும் என்று நினைக்கின்ற மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரையாக என்ன இருக்கும்? இலங்கையை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதாவது திருவண்ணாமலையில் கொஞ்சம் நிகழ்ச்சிகள் குறைவாக இருக்குது. மாதிரி யாழ்ப்பாணம், கொழும்பு எல்லாம் நிறைய சந்தர்ப்பங்கள் பிள்ளைகள் நிறைய உழைக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது நிறைய நிகழ்ச்சிகளும் செய்யக்கூடிய இருக்குது. இந்த யாழ்ப்பாணம், கொழும்பு அப்படி என்று சொல்லும் பொழுது அங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் திருகோணமலை, மட்டக்களப்பு மாதிரியான பிரதேசங்களில் இருந்து அந்த பிள்ளைகள் இங்கே வந்து இதை செய்வதற்கு நிறைய சிரமங்கள் இருக்கின்றது. அதற்கான எதிர்கால வாய்ப்பாக நீங்கள் எவற்றை மாற்ற முடியும் என்று நினைக்கின்றீர்கள்? இங்கே வந்து செய்யறதுக்கு சொல்கிறீங்களா? அங்கே இல்லை, அங்கேயும் நிறைய வாய்ப்புகள் வர வேண்டும். அவர்களுக்கான இலகுவான வாய்ப்புகள் நிறைய பெறுவதற்கு என்னென்ன மாதிரியாக ஏற்பாடுகள் செய்ய முடியும்? நாங்கள் இந்த போட்டிகள் மூலம் வராங்க பிள்ளைகள். இப்போ நல்ல ஒரு போட்டி, கர்நாடக சங்கீத போட்டி என்ற ஒரு போட்டி வைக்கிறாங்கல்ல கல்வி திணைக்களத்தால். அதில் ஒரு விஷயம், நல்ல விஷயம் கேட்டால் பிள்ளைகள்லாம் பக்கவாத்தியம் வாசிக்கணும். பிள்ளைகளே நிகழ்ச்சி பாடுற பிள்ளைக்கு பக்கவாத்தியம் பிள்ளை தான் வாசிக்கணும். இப்போ அதால் இந்த மாணவர்கள் நிறைய சந்தர்ப்பம் அடைஞ்சு நிறைய பேர் இந்த அதில் பக்கவாத்தியம் வாசி ஆவ மற்ற இன்னொரு இந்த மாணவர்கள் இருக்கிறார், அவையெல்லாம் வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இல்லாட்டி எல்லாருமே என்னத்தான் உங்களை வாசிக்க சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஆனா அவர்களுக்கு வாய்ப்பு வந்தா தானே அவங்களுடைய திறமை வெளியே வரும். நீங்கள் ஒரு பாடசாலை ஆசிரியராகவும் இருக்கின்றீர்கள் அல்லவா? தேசிய பாடசாலையின் ஆசிரியராக பாடசாலை. ஓகே, அந்த அனுபவம் எவ்வாறு இருக்கின்றது? அதாவது ஒரு பாடசாலை ஆசிரியராக, ஒரு கலைஞராக இல்லாமல் நிறைய ப்ரோக்ராம் செய்திருப்பீர்கள், நிகழ்ச்சி செய்திருப்பீர்கள். ஒரு பாடசாலை ஆசிரியராக உங்களுடைய அந்த பயணம் எவ்வாறு இருக்கின்றது? நான் 2000 ஆண்டு இங்கே வந்து வர தை மாதம் வந்துடுறேங்கிறேன். ஏன்னா 12ஆம் தேதி, தை மாதம் 12ஆம் தேதி வேலை கிடைக்குது, டீச்சிங் கிடைக்குது. கந்தலாயெல்லாம் நார்மல் கந்தலா பிஆர் பரமேஸ்வரா வித்தியாலயத்தில் நான் டீச்சராக கடமையாடினேன். அதில் 5 வருஷம் கடமையாடினேன். அங்கேருந்து நிறைய பிள்ளைகளை போட்டிகளுக்கு, தமிழ்த்தின போட்டிகளுக்கு எல்லாம் கொண்டு வந்து எழுதக்கூடியதாக இருந்தது. இப்போ வந்து 2000 அடுத்தது சரஸ்வதி வித்தியாலயம், கப்பல் துறை சரஸ்வதி வித்தியாலயம் படித்தேன் 2005ஆம் ஆண்டு. 2005ஆம் ஆண்டுலேருந்து 7ஆம் ஆண்டு மட்டும் அங்கே படிப்பித்த நீங்கள். இப்போ வந்து 2007 நிலாவளி கைலேஸ்வரா கல்லூரி, தமிழ் மத்தியம் ஆரம்பத்தில் இருந்து இப்போ கைலேஸ்வரா கோயில், அதில் 10 வருஷம் படிப்பிச்சேன். நல்ல பள்ளிக்கூடம், நல்ல நல்ல இது படிப்பிச்சேன். நாங்கள் ஒரு மாணவராக இருந்து நிறைய விடயங்களை கற்றுக்கொள்கின்றோம் என்பதை தாண்டி நாங்கள் பல மாணவர்களுக்கு ஒரு விடயத்தை கற்றுக் கொடுக்கின்றோம் என்கின்ற ஒரு அனுபவம் எவ்வாறு இருக்கின்றது? சங்கீதத்தை பொறுத்தளவில் பிள்ளைகள் பின்னாட்டா இந்த கலைத்துறையில் இருக்கிற பிள்ளைகள் தங்களுக்கு இது ஒரு அடுத்த பயணத்துக்கு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆத்மா தான் நாங்கள் இந்த கலையை ஆத்மாத்மாக எடுக்கிற இல்லை. ஆனால் அதே இடத்துல மருத்துவத்துறைக்கு போகிற பிள்ளைகள், இந்த என்ஜினியரிங் போகிற பிள்ளைகள், பொறியியல் போகிற பிள்ளைகள் இதை தாங்கள் இந்த கலையை பயிலணும் நினைச்சு படிக்கிறாங்க. அதில் சரியான இதான விஷயம். இதை நாங்கள் கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதாவது கர்நாடக சங்கீதம் அல்லது வயலின், பரதநாட்டியம் போன்றவற்றை நாங்கள் ஒரு பார்ட் டைமாக வைத்துக்கொள்வோம் அப்படிங்கின்ற ஒரு மனநிலை சில பேருக்கு இருக்கின்றது, மாணவர்களுக்கு இருக்கின்றது. இதை என்னுடைய முழுமையான ஒரு தொழிலாக எடுத்துக்கொள்வோம் என்று இப்பொழுது நிறைய பேர் நினைப்பதில்லை. அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஆனால் இல்லை எடுக்கிறாங்க. அந்த வந்து முழுசாக நாங்கள் அந்த கேம்பஸுக்கு போகிறதுக்கான வழியை எடுக்கிறாங்க வழியை. மற்ற பிள்ளைகள்லாம் அதை நாங்கள் ஆத்மாத்மா நாங்கள் இதை படித்து நாங்கள் நல்லா வாசிக்கணும் இதற்கொண்டதுக்காக சில பேர் வந்து அந்த எப்படியாவது ஒரு பாடசாலையில் ஆசிரியர் வேலை கிடைக்கணுன்றதுக்காக சங்கீதத்தை சரி செய்கிறாங்க. அப்போ அதால் எங்களுக்கு நாங்கள் படிப்பிக்கிற எங்களுக்கு கஷ்டம். ஏண்டா பிள்ளைகள் அதான் நோக்கமாக இருக்க வழியே பிள்ளைகள் கலையை கற்கணும்ன்ற இது குறைவாக இருக்குது. அது ஒரு கடமைக்கு செய்வது போல இருக்கும் இல்லையா? இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்நாடக இசை கலைஞராக, ஒரு வயலின் இசை கலைஞராக நீங்கள் சந்தித்த சவால்கள் என்னென்ன? நான் படிக்க ஏற்பட்ட சவால்கள் நிறைய. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு இடப்பெயர்வு. அதுக்குள்ளே நாங்கள் 95ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து ஓடி வரைக்கும் நான் எடுத்துக்கொண்டு இந்த பொருள் வந்து வயலின் தான். இந்த வயலினா வேறு எதுக்குமே இல்லை எங்களுக்கு. உடுத்த உடுப்பும் ஒரு இடவு சொல்கிறாங்க, எல்லாரும் யாழ்ப்பாணத்துட்டு வெளியே ஏறணும். நாங்கள் தூக்குன இந்த வயலில் நிறுத்தி கொண்டு வந்து ஏதோ கஷ்டப்பட்டு இப்படி வந்து நிறைய இதுகளுக்குள்ளே நான் அதுமாதிரி பிள்ளைகளில் படிப்பிக்கிற விதத்தில் பார்க்க போனால்
அதான் கட்டாயத்தின் பேரில் வராங்க. பள்ளிக்கூட பாடத்தை நாங்கள் படிப்பிக்க போய்க்க சங்கீதத்தை எடுக்க வேணும், வேற வழி இல்லைன்ற கட்டாயத்தில் வர அப்படி இல்லாட்டி இலகுவாக பாஸ் பண்ணிட முடியும் அப்படின்றது அப்படியும் வராங்க. ரெண்டும் வந்தால் அப்போ எங்களுக்கு அந்த கட்டாயத்தில் வர பிள்ளையை நாங்கள் பூர்ணமாக படிப்பிக்கலாது. விரும்பி வர பிள்ளைகள் அப்போ அதுக்குள்ள அவர்களாகவே எல்லாவற்றையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். விரும்பி வரவையும் ஒன்றா இருக்கிற வழியில் எங்களுக்கு வேலை இதை நாங்கள் கொண்டு வர கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்தில் இலங்கையை பொறுத்தவரை இந்த இசைக்கலைஞர்களுக்கு, அது எந்த விதமான இசைக்கலைஞராக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக அவர்கள் அதிக அளவு சம்பாதிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை நான் தனிப்பட்ட ரீதியில் கேள்விப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் அதை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அல்லது இந்த இசைக்கலைஞராக இருந்து நான் மிகவும் பொருளாதாரத்திலும் என்னுடைய அனைத்து விதமான தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அப்படிங்கின்ற வழி இருக்கின்றதா? அதுக்கு எங்களில் சிரமம் இருக்குது, சிரமையில் தங்கியும் இருக்குது. மற்றது அந்த திருவண்ணாமலை நிறைய ப்ரோக்ராம்கள் இல்லை. யாழ்ப்பாணம் கொழும்பெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் ப்ரைவேட்டாக நடக்கிறபடியால் அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய இருக்குன்றைய. மற்றது பிள்ளைகளும் படிக்கிறாக்கள் கூட, அதால் அவங்க சம்பாதிக்கக்கூடிய இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுன்னா அந்த போக்குவரத்துக்கே அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற பணம் சரியாக போய்விடுமே. கொழும்பு நேரம் கொழும்பு வரணும்னா சரியான நாங்கள் வரைக்கெல்லாம் சரியாக நிறைய நேரத்தை செலவழித்து தான் வந்திருக்கோம். அப்போ அதால் கொஞ்சம் பின்னடைவாகத்தான் இருக்கு. உங்களுடைய மாணவர்களை பற்றி சொல்லுங்கள். அதாவது உங்களுடைய மாணவர்கள் எவ்வாறு இந்த கலையை பயில்கின்றார்கள், எவ்வாறு பெருமையாக இருக்கின்றது? எனக்கு என்ன படிக்காதான் இப்போ ஒரு என்ஜினியர் படிக்கிறனால அவர் வெளியில் போயிட்டு அவர் என்னோட சேர்ந்து வாசிக்கிற அளவுக்கு நல்லா வாசிப்பார். அவர் மற்ற கூடுதலாக என்னோட இது நல்லா வந்தேன்னு சொன்னால் பொறியியல் துறையில் உள்ள மாணவர்களும் மருத்துவத்துறை மாணவர்கள், அதாவது டிரெக்டாக வயலின் படிக்கிறவர்களை விட அவ்வாறு படிப்பவர்கள் தான் இருக்கு. அதாவது இப்போ அந்த கலாமன்றத்தில் விஜயா மிஸ் நடத்தின அந்த அதில் கொஞ்சம் பிள்ளைகள் படித்தால் கொஞ்சம் நல்ல ஆர்வமாக படித்து இப்போ டீச்சராக இருக்கிறாங்க, மியூசிக் டீச்சராக இருக்காங்க. வேறு என்னென்ன போட்டிகள் காணப்படுகின்றது இலங்கையில் வயலின் மாணவர்கள் பங்கு பெறுவதற்கு? போட்டியில் இப்போ கூடுதலாக தமிழ் தின போட்டியில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை. இப்போ இந்த கர்நாடக சங்கீத போட்டி என்ற நல்ல ஒரு போட்டி. அதில் எல்லா வாத்தியங்களும், அதாவது கர்நாடக சங்கீதத்தில் உள்ள எல்லா வாத்தியங்களும் போட்டி நடக்கும். நாதத்துலேருந்து தவிலேருந்து வயலின் எல்லாம் பிள்ளைங்கள் எல்லா போட்டிகளிலும் பங்கு பெற்றக்கூடியா இருக்குது பிள்ளைகள். அது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கு. தமிழ் மாணவர்கள் மாத்திரமல்லாமல் சகோதர மொழி மாணவர்களான சிங்கள மாணவர்களும் வந்து உங்களிடம் பயில்வார்கள். சிங்கள மாணவர்களால் படித்தவர் அவங்க ஹிந்துஸ்தானி சங்கீதம், கர்நாடக சங்கீதம் இல்லாமல் வட இந்திய சங்கீதம். அப்போ கொஞ்ச நாள் படித்தவர் இப்போ இந்த அவங்க பள்ளிக்கூடத்தில் இது கொஞ்சம் கிளாஸ் அதுக்கு சுருதி சேர்ப்பது வித்தியாசம். அப்போ அவர் வயலின் அப்போ கொஞ்ச நாளில் விட்டுட்டு. இலங்கையை பொறுத்தவரை இந்த வயலின் இசைத்துறையில் வந்து எதிர்காலம் எவ்வாறு இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? எதிர்காலம் படிக்கிறார்கள் சரியாக குறைவாக தான் இருக்குது, குறைவாக தான் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் நிறைய சின்ன சின்ன மாணவர்கள் அங்கே அகாடமி ஒன்று இருக்கிறபடியால் உருவாகி கொண்டிருக்கிறாங்க. நான் ஒரு முறை ஒரு வயலின் ஆசிரியரிடம் பேசும் பொழுது அவர் வந்து நிறைய இந்த காலத்தில் இந்த சினிமா பாடல்கள் எல்லாம் பாட வயலினில் வாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதை விட இல்லை, நான் கர்நாடக இசை பாடல்களை மாத்திரம்தான் வயலினில் வாசிப்பேன் அப்படி என்று அவர் குறிப்பிட்டார். கர்நாடக சங்கீத இசை மாத்திரம்தான் வாசிக்க வேண்டுமா? சினிமா பாடல்களை வாசிப்பதினால் நன்மையா தீமையா, அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அது ஆரம்பத்தில் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. நிறைய அந்த வயதானவர்கள் வந்து சினிமா தவிர்க்க முடியாமல் சினிமாக்குள்ள இறங்க வேண்டிய ஒரு என்னென்ன சினிமாவை நாங்கள் வாசிக்க வலிக்கிட்டோம்னா கர்நாடக சங்கீத நுட்பங்களை நாங்கள் விட்டுருவோம். இதில் இப்படி இறங்கி இதிலே போய்க்கொண்டிருக்கு. இந்த சின்ன கணக்குகள் எல்லாம் சின்ன சின்ன நுட்பமான இதெல்லாம் நான் படிக்க எங்களை மாஸ்டர் சினிமா வாய்ச்சதுக்கு அடி விழுந்தது. சினிமா வாய்ச்சதுக்கு அடியும் பண்ணிடும். அந்த எல்லாருமே அந்த சினிமா வாசிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே வந்துட்டோம். தான் ரசிப்பாங்க என்ற ஒரு. இத்தனை நேரமும் இந்த வயலின் இசை கலைஞர் திருமாறன் அவர்கள் எங்களுக்கு நிறைய இந்த அவருடைய பயணம் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார். அவருக்கு நாங்கள் இப்பொழுது நன்றி கூற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வெறுமனே நன்றி கூறாமல் அவருடைய ஒரு பாடல் மூலமாக, வயலின் நீங்கள் வாசிப்பது மூலமாக எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் இந்த முதலாவது கலந்துரையாடலை முடித்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஒரு 2 வரிகள் எங்களுக்காக. அவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து தன்னுடைய இவ்வளவு நேரத்தை செலவழித்து பயணத்தை பற்றி எங்களுக்கு தெரிவித்ததற்கு அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் 2வது கலந்துரையாடலை சந்திப்பதற்கு முன்பாக இன்னொரு விளம்பர நிகழ்ச்சியும் காணப்படுகின்றது.
நன்றி 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 ஐயா, நன்றி, அருமை. நன்றி. உங்களுடைய இந்த கலைக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக 2வது கலந்துரையாடலில் சந்திப்பதற்கு முன்பாக ஒரு விளம்பர நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம்.